எப்படா ப்ரீ சீசன் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தோம். கடைசியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஜூலை 2nd வீக்கில் வந்து ப்ரீ சீசன் ஸ்டார்ட் பண்ணுறோம் சென்னை எஃப்சிக்கு. ஒரு நல்ல நியூஸு. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபுல் சீசன், இந்த சீசன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது, என்னென்ன கப்லாம் வரப்போகுதுன்னு இந்த வீடியோவில் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேவா, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்மளோட சீசன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் ஜூலை 26 பார்த்தீங்கன்னா டுராண்ட் கப் ஆரம்பிக்க போகுது. அது 31 ஆகஸ்ட் வரைக்கும் போகும். சந்தோஷமாக இருக்குது. அதாவது சென்னை எஃப்சி மேட்ச் பார்க்குறதுக்கு வந்து எனக்குலாம் மண்டை பிச்சுது ப்ரோ. இந்த வருஷம் வேறு நல்லா சைனிங் வேறு பண்ணிருக்கோம், பார்ப்போம். ஸோ வந்து டுராண்ட் கப் வந்து அடுத்த மாதம் ஜூலை 26 ஆரம்பிக்குது. சென்னை எஃப்சியோட சீசனும் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து ஆகஸ்ட் 31 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். 1.5 மாதம் நடக்கும் கரெக்டாக. ஸோ அதுதான் அப்போ தான் ஆரம்பிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஎஸ்எல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 ஆரம்பிக்குது. செப்டம்பர் 14 ஆரம்பித்து ஏப்ரல் 30 2025 வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. இந்த வருஷம் அந்த இப்போலாம் பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸே பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி கூட வந்து அவ்வளோ அப்யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏடிகே மோகன் பகான், மெயினாக எஃப்சி கோவா, அப்புறம் மும்பைலாம் பார்த்தீங்கன்னா வாய் ரொம்ப ஓவராயிடுச்சு. ஏதோ தான் பெரிய அப்படி ஆயிட்டானுங்க. ஏன்னா ரொம்ப பேசுகிறானுங்க. ஏதோ சென்னை எஃப்சி மட்டமான டீம் மாதிரியும், அவனுங்க ஏதோ பெரிய பிஸ்தா மாதிரியும் பேசிகிட்டு இருக்கானுங்க. இந்த வருஷம் அவனுங்க எல்லாரையும் அடிச்சுன்னு இருக்கணுங்க. ரொம்ப ஏதோ நம்ம ஜெயிக்காத மாதிரியே பேசுகிறானுங்க. ரொம்ப அப்யூஸ் பண்ணுறானுங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் நொறுக்கணும். அவ்வளோதான், எனக்கு அவனுங்களை நொறுக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்லும் ஸ்டார்ட் ஆக போகுது செப்டம்பர். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது. ஸோ இந்த வருஷம் பிக் சேஞ்ச், ரொம்ப ரொம்ப பெரிய சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நடந்திருக்கு. சூப்பர் கப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் நடக்க போகுது. அக்டோபர் 1 ஆரம்பித்து மே 15 வரைக்கும் சூப்பர் கப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா சூப்பர் கப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் தான் இருந்தது. போன வருஷம்லாம் கிட்டத்தட்ட 1 மாதம் தான் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்கும் மேட்சஸ் அதிகமாகுது. அதாவது பிரேக்கே இல்லாமல் மேட்சஸ் நிறையா நடக்க போகுது. ஸோ வந்து பிளேயர்ஸ்லாம் எப்படி சொல்கிறது, டீம் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல விஷயம். அது இந்தியன் ஃபுட்பால் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் அது ஒரு நல்ல விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ஏஐஎஃப்எஃப் கொஞ்சம் பாராட்டலாம். ஸோ சூப்பர் கப்பு தாங்க இந்த வருஷம். சூப்பர் கப்பு தான் எண்ட் ஆஃப் த சீசன். அதாவது மே 15. ஐஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 முடிஞ்சிடும். பட் சூப்பர் கப் பார்த்தீங்கன்னா 15th வரைக்கும் போகும். ஸோ அது ஒரு விஷயம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஏஷியாவில். அதாவது ஏஷியன் சாம்பியன்ஸ் எலைட் வந்து ஃபஸ்ட்டு டயராக மாற்றிட்டாங்க. ஏஎஃப்சி ஏஷியன் கப் வந்து செகண்ட் டயராக மாற்றிட்டாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டயரில் தான் மோகன் பகானும் அப்புறம் எஃப்சி ஈஸ்ட் பெங்காலும் பார்த்தீங்கன்னா செகண்ட் டயரில் தான் இருக்காங்களே தவிர எலைட்டில் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு டீம் கூட வந்து குவாலிஃபை ஆகலை. ஏன்னா ஸ்டாண்டர்ட் இன்னும் இம்ப்ரூவ் ஆகலைன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணல. ஸோ வந்து அவ்வளோதான். இந்த வருஷம் சென்னை எஃப்சி அடித்து நொறுக்குறோங்க. எவனும் நொறுக்குறோமோ இல்லையோ, என் வன்மத்தெல்லாம் கக்குறேன் தானே நினைக்கிறேன். ஆமாம், ஏண்டா எவ்வளோ பெரிய டீம் நாங்கள். ரொம்ப பேசுகிறானுங்க, ரொம்ப ரொம்ப பேசிட்டானுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் கப்பு ஏதாச்சும் ஒரு கப்பாச்சும் இந்த வருஷம் கண்டிப்பாக அடிக்கணும். ஸோ சென்னை எஃப்சி டில் வி டை.